पति ब्रह्मचारी। கண்டிப்பா இந்த மாவுல குளூட்டனுக்கு பதிலா கம்மு தான் இருக்கணும். அதான் இப்படி பிசு பிசுன்னு ஒட்டுது. இந்த மாவு பிசைறது ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்கு? இப்ப என்ன பண்றது ஒண்ணும் புரியலையே. மோனிகா! சொல்லுங்க அத்தை. அட கடவுளே, கிச்சனுக்குள்ள பூகம்பம் வந்துடுச்சா என்ன? மோனிகா, சீக்கிரமா கணக்கு புக்கை எடுத்துட்டு வா. நிறைய கணக்கு எழுத வேண்டியது இருக்கு. எழுது. 3 கிலோ கோதுமை மாவு 180 ரூபாய். 90 ரூபாய் மதிப்புள்ள டீ தூளை கொட்டியிருக்கா. அப்புறம் 100 ரூபாய் மசாலா. மொத்தம் 370 ரூபாய். 370 ரூபாய் எனக்கு நஷ்டமாக்கி இருக்க. எனக்கு மாவு பிசைய தெரியும். அதுக்கு நீ கத்துக்க 1 மாசம் மளிகை சாமான வீண் பண்ண முடியுமா? மாவு மட்டும் தான் பிசைய தெரியாதா இல்ல எதுவுமே தெரியாதா? உங்க வீட்டு ஆளுங்க உனக்கு எதுவும் சமைக்க கத்து கொடுக்கலையா என்ன? இவளுக்கு யார் சொல்லி கொடுப்பா? இவ அம்மா முதலையே இவளை விட்டுட்டு ஓடி போயிட்டா. இவரோட அப்பா இருக்காரே, அவரோட தலைவலியை இப்போ நம்ம தலைவலி ஆக்கிட்டாரு. நல்ல வேலை இவ அம்மா ஓடி போயிட்டா. இல்லனா இவ பண்ற காரியத்தெல்லாம் பார்த்து செத்து போயிருப்பாங்க. இங்க பாருங்க, நீங்க என் மேல எவ்வளவு கோவத்தை வேணாலும் காட்டுங்க. ஆனா என் அம்மாவை பத்தி எதுவும் பேசாதீங்க. நல்லா கவனமா பாத்துக்க. 1 கிலோ சர்க்கரை, 2 கிலோ பருப்பு, இந்த மாவு, எண்ணெய், அப்புறம் 15 கிலோ அரிசி. இதுதான் எங்க குடும்பத்துக்கான 1 மாசம் மளிகை பொருள். மஞ்சள், தனியா, மிளகா எல்லாம் சேர்த்து 500 ரூபாய்க்கு மேல அரைக்கவே மாட்டோம். அதுக்கு மேல வாங்க எங்களுக்கு தகுதியும் இல்லை. ஆனா தினம் தினம் நீ இப்படியே நஷ்டம் பண்ணிட்டே இருந்தா அப்புறம் நம்ம எல்லாம் மாசம் ஃபுல்லா ஒரு வேளை மட்டும் தான் சாப்பிட்டு வாழணும். சாரி, எனக்கு சமைக்கலாம் தெரியாது. ஆனா ஆனா நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். நான் எல்லாத்தையுமே சீக்கிரம் கத்துக்கிறேன். நீங்க எனக்கு கத்து கொடுங்க. நீங்க சொல்ல நான் கத்துக்கிட்டு அப்படியே நல்லா பண்ணிடுவேன். முதல்ல உன் நீளமான கூந்தலை இழுத்து கட்டு. அதுக்கப்புறம் சப்பாத்தி பண்ண தயாராகு. யாரு முழு நம்பிக்கையோட செயல்படுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா வெற்றி நிச்சயம். நீங்க பொறுமையா தைரியமா இருங்க. அப்புறம் பாருங்க உங்க கால் எவ்வளவு சீக்கிரமா குணமாகுதுன்னு. என்னோட உண்மையான பலமே என் தங்கச்சி இஷா தான். எங்க எல்லாரையுமே ரொம்ப நல்லா பார்த்துப்பா. எங்களோட உயிர் அவ. அண்ணி மாசமா இருக்கிற விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆனா எங்க எல்லாருக்குமே அவ இல்லைன்ற குறை இருந்துகிட்டே இருக்கு. நீங்க அவங்கள ரொம்ப மிஸ் பண்றீங்களா? ரொம்பவே. அவ இல்லாம நான் ரொம்ப தனிமையாயிட்டேன். அண்ணியோட ரிப்போர்ட்டை நானே அவளுக்கு காட்டணும்னு ஆசையா இருக்கு. அவ அந்த ரிப்போர்ட்டை படிக்கும்போது அவ முகத்துல வர சந்தோஷத்தை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. சரி, ரிப்போர்ட்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. அதோ அந்த டிரால இருக்கு. இங்கயா? அரவ் சார், குஷ்பு அண்ணி பிரெக்னண்டா இருக்காங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க? ஆமா, அதுக்கு என்ன? ஆனா இதுல இருக்கிற ரிப்போர்ட் வேற மாதிரி தானே சொல்லுது. நீ என்ன சொல்ற? ஐ மீன், இந்த ரிப்போர்ட் படி பார்த்தா அவங்க பிரெக்னன்ட் கிடையாது. வாட்? இவங்களுக்கு என்னோட பிரெக்னன்சி பத்தி உண்மை தெரிஞ்சு போச்சு.
நான் இவங்க கிட்ட பேசியே ஆகணும். அப்பதான் இந்த உண்மை அவருக்கும் என் மாமாக்கும் தெரியாம இருக்கும். அண்ணி இந்த ரிப்போர்ட் படி பார்த்தா உங்களுக்கு யாரோட ரிப்போர்ட்டுப்பா? என்னாச்சு மருமகளே? அட, ஏன் உங்க எல்லாரோட முகம் சோகமா இருக்கு? அம்மா, உன் கையில இருக்கிறது யாரோட ரிப்போர்ட்? அதுல என்ன எழுதிருக்குன்னு தெளிவா சொல்லு. அதை என்கிட்ட கொடு. இது வந்து நம்ம ஆரவ் சாரோட ரிப்போர்ட்ஸ். பிசியோதெரபிக்காக நான் செக் பண்ணிட்டு இருந்தேன். அப்போதானே அவரோட கால் சீக்கிரமா குணமாகும். ஓ, என்ன பண்ண தாராளமா பண்ண. என் பையன் அவன் சொந்த கால நிக்கிறத என் கண்ணால நான் பார்க்கணும். அப்போதான் அவனால ஐஏஎஸ்க்கு ரெடி ஆக முடியும். அப்பா உருட்டு. அட கடவுளே, என்ன கொடுமை இது! என்னை இப்படி மாட்டி விட்ட. முதல்ல காஞ்ச மாவுல அதை பரட்டி எடு, அதுக்கப்புறமா உருட்டுவ. அந்த மாவை போடு. இப்போ உருட்டு. நான் ஒன்னு இந்தியாவோட மேப்பை வரைய சொல்லல. இஷா இது வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டா. ஆனா அவ ஏன் அவ வீட்டுக்கு போக மாட்டேங்கிறாங்கிறது தான் தெரியல. தேவையில்லாம ரொம்ப கஷ்டப்படுறா. அப்படி தள்ளி போ. இந்த மாதிரி பண்ணி இத மாவுல பரட்டி எடுத்து அப்புறம் இப்படி உருட்டணும். அதுக்கப்புறம் இத தவால போடணும். அப்புறம் இத வச்சுதான் சப்பாத்தியை திருப்பி திருப்பி போடணும். இந்த மாதிரி. பார்க்க எப்படி இருக்கு பாரு. இப்ப நான் சொன்ன மாதிரியே பண்ணு. நீ இப்படி பண்றதுனால உனக்கு வெறும் வலியும் வேதனையும் தான் கிடைக்கும். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இந்த இடம் உனக்கானது இல்லை. தயவு செஞ்சு உன்னுடைய வீட்டுக்கு போயிடு இஷா. ப்ளீஸ், தயவு செஞ்சு போயிடு. அங்க தீஞ்சிட்டு இருக்குது. ஐயோ, நல்லா தீஞ்சு போச்சா?
அண்ணி நீங்க இவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்கீங்களே எதுக்காக? சொல்லுங்க நீ எதுக்காக சொன்னீங்க? ஏன்னா ஏன்னா எனக்கு பயமா இருந்துச்சு. மாமாவோட சந்தோஷத்தை பார்த்து சொல்ல முடியல. நலங்கு வைக்கிற அன்னைக்கு எனக்கு உடம்பு முடியாம போனப்ப நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு பாட்டி தப்பா முடிவு பண்ணிட்டாங்க. அண்ணி அண்ணி எழுந்திருங்க. அண்ணி உங்களுக்கு என்ன ஆச்சு அண்ணி? அண்ணி நான் உடனே போய் டாக்டரை பார்த்து செக் பண்ணி ரிப்போர்ட்ஸ் வாங்கிட்டு வரலாம் தான் முடிவு பண்ணேன். ஆனா பாட்டி அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே இல்லை. இருந்தாலும் நான் யாருக்கும் தெரியாம தான் போனேன். ஆனா எப்போ ரிப்போர்ட்ஸ் வந்துச்சோ அப்பவே நான் எல்லாருக்கும் உண்மையை சொல்லலாம் தான் இருந்தேன். ஆனா எனக்கு சொல்றதுக்கு தைரியம் வரல ஆரவ். உனக்குதான் மாமாவை பத்தி நல்லா தெரியும் இல்லையா? பெத்த பொண்ணுகிட்டயே அவர் இந்த அளவுக்கு மோசமா நடந்துகிட்டது மட்டும் இல்லாம அவளுக்கு இவ்வளவு பெரிய வலியை கொடுக்க முடியும்னா நான் அவருக்கு மருமக தானே. நான் கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க 2 பேரும் மாமா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. யார்கிட்டயும் நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. ஆனா புஷ்பண்ணி, உங்களால இந்த விஷயத்தை எத்தனை நாள் தான் மறைச்சு வைக்க முடியும்? அது என்னன்னா ஒரு நாள் இந்த உண்மை தெரியதானே போகுது. இங்க பாருங்க, அதுவா தெரியும் போது தெரிஞ்சுக்கிட்டோம். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்போதைக்கு எதுவும் சொல்லாதீங்க. உங்க 2 பேரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் சொல்லாதீங்க. பொறுமையா இருங்க நீ. இந்த விஷயத்தை நாங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டோம். அவளுக்கு மூளை குழம்பி போச்சுன்னு நினைக்கிறேன். அவளுடைய பிடிவாதத்தால வீம்புக்கு நீ இங்கேயே இருக்கான்னு நினைக்கிறா அவ. இது போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஐயா வேற ஃபோன் பண்ணி அவளை எப்ப அனுப்புறேன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. இங்க எங்க வீட்டுல எங்க பெரியமா அவளை துரத்தியே தீர்வேன்னு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. யோசிச்சு என் மூளையே குழம்பி போச்சு. இவ இங்க கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாத்தியா, நம்ம சூரஜனனுக்கு கஷ்டமா இருக்கான். வலியும் ஏற்பாடுதான். ரொம்பல அண்ணா இருக்குதானே? நான் ஒன்னு இந்தியாவோட மேப்பை வரைய சொல்லல. இருக்குல்ல. இனிமே வளர்றத நீ நிறுத்தலன்னு வைய, அப்புறம் எல்லா இடத்துலயும் வலிக்க ஆரம்பிச்சிடும். என்ன புரியுதா? காதை விடுங்கண்ணே, ரொம்ப வலிக்குது. இதுக்கு தான் நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், சாமதான் நம்ம பயன்படுத்துங்கன்னு. என்னடா வளர்ற? சொல்ல போனா நான் உங்களுக்கு வலிதான் சொன்னேன். சாம தான தண்ட பேதம். இத பயன்படுத்தினா பெரிய பெரிய பிரச்சனையை கூட நொடியில சால்வ் பண்ணிடலாம். முதல்ல பயன்படுத்த வேண்டியது சாம, அதாவது அன்பா பொறுமையா பேசி பிரச்சனைக்கான தீர்வை காணணும். நீங்க முதல் வழிய பயன்படுத்துங்க. அதாவது அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகுங்க. பொறுமையா அன்போட மெதுவா அன்னைக்கு எடுத்து புரிய வைங்க. அதாவது ஈஷா மேடம்க்கு நான் உண்மையை தான் சொல்றேன்னு. உருட்டி மிரட்டி வீடு கடைய வேணா நம்ம காலி பண்ண வைக்கலாம். ஆனா உங்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஒர்க் ஆகும். உண்மையை தான் சொல்றேன். இது பண்டி கொடுக்குற கேரண்டி. அம்மா சொன்னாங்க, பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு கிச்சன்லாம் தொடச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அப்பளம் மாதிரி இருக்குல்ல அந்த சப்பாத்தி, அத சாப்பிடுவீங்களா? குட் நைட்.
வா. எங்க? அட என் கூட நீ வந்தாதானே தெரியும். இப்ப நீ வா. ஆனா சரளா அத்தை வந்து கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. அட போயிட்டு வந்து கூட நீ இந்த வேலையெல்லாம் பாத்துக்கலாம் இல்லையா? இப்ப நான் என்ன சொல்லணும் அதை வாய் மூடிட்டு கேளு. வா. சரளா அத்தை கிச்சன் இந்த மாதிரி வந்து பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். அப்ப வரமாட்ட? நான் வரமாட்டேன். நல்லா யோசிச்சுக்கோ. யோசிச்சுட்டேன். கண்டிப்பா வரமாட்டியா? கண்டிப்பா வரமாட்டேன். போலாம் வா. போலாம். உட்காரு உட்காரு. இந்த சாப்பிடு. ஆனா திடீர்னு எப்படி இவன் இந்த மாதிரி மாறினா? அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்குங்க. அப்பதான் அவங்க இந்த வீட்டை விட்டு போவாங்க. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. கனவு காண்ற நானு கிள்ளி பார்த்தாத. சாப்பிடு. நான் கண்டிப்பா பசியா இருப்பேன்னு எனக்கு தோணி இருக்கு. நீயும் சாப்பிடு. இஷா இஷா என்னாச்சு என்னாச்சு? எது கழுவுற? சாப்பாடுல ஏதாவது மிளகா கடிச்சிட்டியா? மிளகாலாம் போடலாமே. அது என்ன? என் வாழ்க்கை முழுக்க மிளகாவா தான் இருக்கு. நான் ஒண்ணு சொல்லவா? இந்த பாஸ்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு நான் வீட்ல பண்ண சப்பாத்தி மோசமா இருந்துச்சு. ஆமா அது. இதுக்கு முன்னாடி சமைக்கிறது கஷ்டம்னு தெரியும். ஆனா அது இவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. சரளா அத்தை என்ன வெறும் சப்பாத்தி தான் பண்ண சொன்னாங்க. ஆனா அத கூட என்னால ஒழுங்கா பண்ண முடியல. ஆனா நீ வேணா பாரு, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இந்த உலகத்துல பெஸ்ட் சப்பாத்தி செய்வேன். கண்டிப்பா. IAS கான அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு? நீ ஒருத்தருடைய கனவை சுக்குநூறு ஆக்கிட்டு இருக்க. ஒருத்தருடைய கடின உழைப்பு பத்தியும் கனவோட மதிப்பும் தெரியுமா உனக்கு? இவளோட லைஃபோட கனவே மாறி போச்சு. இப்ப இவ வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய குறிக்கோள் சப்பாத்தி பண்றதுல தான் இருக்கு போல இருக்கு. பண்டி ரொம்ப சரியா சொன்னான். நான் இவளுக்கு ஃப்ரெண்டா இருந்தா தான் எல்லாத்தையும் புரிய வைக்க முடியும். இவ வாழ்க்கைக்கு இதெல்லாம் ஒத்தே வராது.
இங்கேருந்து போகிறது தான் எனக்கு நல்லது. சாப்பிடும்போது வெறும் சாப்பாடை பத்தி மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். மற்ற விஷயத்தெல்லாம் நீ மறந்துடு. என்ன புரிஞ்சுதா? மிளகாவை எடுத்துட்டேன், சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு, உனக்கு தான் பசிக்கும்ல. இல்ல நீ சாப்பிடு. இல்ல நான் அது நீ நம்ம வீட்ல சுட்டல சப்பாத்தி அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா எனக்கு வேற எதுவுமே சாப்பிட தோணல. பயிர் ரொம்பிடுச்சு. अजब है कहानी गजब है फसाना है रिश्ता ये कैसा किसी ने न जाना अलग है मिजाज एक दूजे से बिल्कुल पर चल रहा कारवां ये कारवां एक है ज़मीन एक है आसमान दोनों से जुड़ा रहते हैं दोनों साथ साथ पर लंबी है दूरी நீ ரவுடியா இருந்தாலும் உனக்குள்ள இன்னும் மனிதாபிமானம் இருக்கு. எனக்கு தெரியும் நான் கடினமான பாதையை தான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஆனா என்னோட இந்த பயணத்துல நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்னா கண்டிப்பா ஒரு நாள் எல்லாம் சரியாயிடும்.